மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சென்னையில் நடைபெற்று வரும் ஆலோசனை பற்றி கூடுதல் தகவல்களுடன் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் தேவா. அவரிடம் மேலும் விரிவான விவரங்களை கேட்கலாம். தேவா, வணக்கம். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில என்னென்னவெல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது? எது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காங்க தேவா? அதாவது தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைந்ததற்கு பிறகு தொடர்ந்து 2 முறை தொகுதி பங்கீடு தொடர்பாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அதாவது தேமுதிகவுக்கு 124 தொகுதிகளும் மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த 4 கட்சிகளுக்கு 110 தொகுதிகள் என தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இரு தரப்பிலும் உடன்பாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த 110 தொகுதிகளை எத்தனை தொகுதிகளை இந்த 4 கட்சிகளும் பிரித்துக் கொள்வது, அது எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து இந்த 4 கட்சிகளைச் சேர்ந்த 8 பேர் கொண்ட குழுவும் தேமுதிகவை சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவுமாக 18 பேர் கொண்ட குழு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து பேசுவார்கள் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதற்கு உள்ளாக, அதாவது எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து 4 கட்சிகளும் ஒருமித்த கருத்தை அடைவதற்காக ஏற்கனவே 2 முறை சந்தித்து பேசுகிறார். 2 முறை அதிகாரப்பூர்வமின்றி தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல சந்தித்து பேசுகிறார். இன்று 3வது நாளாக இன்றும் சந்தித்து பேசியிருக்கிறாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று 3ஆம் கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று தனிப்பட்ட முறையில் 4 கட்சி தலைவர்களும் சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு, அதாவது எத்தனை தொகுதிகள் போட்டியிடும் என்பது குறித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதாவது குறிப்பாக மதிமுக 40 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 30 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 20 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 18 தொகுதிகள் வரை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இன்னும் இது இறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. அதாவது தற்போது இந்த அளவு பேசி வருகிறார்கள். அதாவது ஒவ்வொரு கட்சியும் 4 கட்சிகளும் தங்களுக்கு சாதகமான தொகுதிகள் எது, மதிமுகவை பொறுத்தவரை ஈரோடு, விருதுநகர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளும், அதுபோக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அரியலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகள், அதாவது தங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் வாய்ப்பாக இருக்கும், சாதகமாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பது உள்ளிட்ட தொகுதிகள் 4 பேரும் ஏற்கனவே கலந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது இன்னும் சில நாட்கள், அதாவது அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக அனைத்தும் முடிவடைந்து, அதுபோக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்பது முடிவடைந்து குறிப்பாக 7ஆம் தேதிக்குள்ளாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வரக்கூடிய 10ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் சென்னையில் பிரம்மாண்டமான அளவில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் 10ஆம் தேதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் விழா நடைபெற இருப்பதால் அதற்கு முன்னதாகவே தொகுதிகளும் வேட்பாளர்களும் இறுதி செய்யப்பட்டு ஒரு 7ஆம் தேதி வாக்கில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனோஜ், நிச்சயமாக தேவா, தற்பொழுது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணி 4 கட்சி தலைவர்களுடைய இந்த ஆலோசனை பற்றி களத்திலிருந்து விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவா.